ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், எங்களை எந்த சேதமும் தீண்டவில்லை என்பதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். ஜெபசிந்தியோடு கூட பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேவனை ஆராதித்து பாடுவோம், கரங்களை வெட்டி கூட பாடுவோம். எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. யாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ. புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா சுவாமி, நன்றி தகப்பனே ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜெபசிந்தியோடு கூட பாடுவோமா. நாங்கள் பலவீனமானவர்கள், ஆனால் எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துவோம். கரை காணா பழகை போல தடுமாறும்
ஆண்டவருக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. இந்த காலை போல தேவன் தாமே அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமாக. யாவருமாக கரங்களை உயர்த்தி அவருடைய சிலுவையின் பாடுகளுக்காக நன்றி செலுத்துவோமா. ஆண்டவர் தாமே அவருடைய எங்களுக்காக எங்களுடைய வேதனைகள் பாடுகளை சுமந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக இந்த வேளையில் நாங்கள் யாவருமாக கரங்களை உயர்த்த சத்தத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமாங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா இதோ உம்மாண்டில வருகிறோம், உம் பாதம் மண்டில வருகிறோம். எங்களை மன்னித்து சுத்திகரித்து கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா உம்முடைய பரிசுத்த பந்தையிலே நாங்கள் கலந்து கொள்ளுமாறு சுவாமி மண்ணில் வருகிறோம். அப்பா எங்களுடைய இதயத்துக்கு வாங்க ஆண்டவரே சுவாமி. எங்களை கழுவுங்க ஆண்டவரே சுவாமி. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஐயா சுவாமி, நாங்கள் செய்த சகல பாவங்களை எங்களை மன்னித்து எங்களுக்கு சுவாமி விடுதலை தருவீராக ஆண்டவரே சுவாமி. அப்பா உம்மாண்டில் நாம் வருகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. வண்ணமான ஒரு ஜெப சிந்தையிலே நான் இந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த அப்பத்திலையும் இந்த பானத்திலையும் தேவனுக்கு நாமத்துக்கு முன்பதாக கலந்து கொள்ளும் பொழுது நாங்கள் தேவன் வரும் அளவு அவருடைய ஒரு சாட்சிக்காரர்களாக நாங்கள் அவருக்கு முன்பதாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் தேவனுடைய அன்பின் கணக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமுள்ள ஜீவனும் நல்ல பிதாவே சுவாமி, நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு சுவாமி, அந்த பாவ நிவாரண பலிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக நீங்கள் எங்களோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைவு கூறும்படியாக உம்மண்டையில் நாங்கள் சுவாமி இந்த அப்பத்தையும் பானத்தையும் அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருந்து சுவாமி எங்களை வழிநடத்தும்படியாக இது வர நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிற முகமாகவும் சுவாமி, நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய சேர்த்து கொண்டதுக்காகவும் நீங்கள் கொடுத்த ரட்சிப்புக்காகவும் சுவாமி நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இதில் கலந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல சுவாமி, நீர் வரும் அளவு உடைய மரணத்தை நீர் எனக்காக மரித்தீர் என்பதையும் சுவாமி நாங்கள் அடையாளம் பூர்வமாக காண்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. யாவரும் அங்கே ஜெபத்திலே அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகனாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் என்றால், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறதா இருந்தால் என்றால், உங்களை நாங்கள் அழைக்கிறோம் இந்த பரிசுத்த பந்தையில் கலந்து கொள்ளும்படியாக. யாராகிலும் இன்றும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சரியாக இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் என்றால் தயவு செய்து இதில் கை வைக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனாலும் மனம் திரும்பினவர்களாக நீங்கள் எல்லாருமாக இதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு இணைந்திருக்கிற, அதாவது தேவனோடு இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனோடு இருக்கிற மனிதர் அவன் எவ்வாறான ஒரு சிந்தனைக்குள்ளாக இருப்பானுங்கிறதையும் அவனுடைய நடத்தை எப்படிப்பட்டது என்பதையும் குறித்து சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எல்லாரும் அங்கே எழும்பி நின்று 18ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் தொடர்ந்து 19ஆம் வசனம் வரை எங்களுடைய கவனிப்பை நாங்கள் செலுத்துவோமாங்க. 1 சாமுவேல் 18 14ஆம் வசனம் தொடர்ந்து 19ஆம் வசனம் வரை நாங்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போமாக. தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்தியுள்ளவனாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரக்குமாயிருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தை ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவனகாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறது நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் தமது வம்சம் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேரா தாவீதுக்கு கொடுக்கும் காலம் வந்தபோது அவன் மேலோலாத்தியாகிய ஆதாரியருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். ஜெபம் பண்ணோம். இந்த வார்த்தை கூட கர்த்தர் எங்களோடு இருந்து பேசும்படியாக. ஆண்டவரே சுவாமி, இந்த வார்த்தை உடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். யாராவது இந்த இடத்துல மனக்கலக்கத்தோடு மனவேதனையோடு இருக்கிறதா என்றால் சுவாமி, இந்த வார்த்தை அவங்களை தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி. அவருக்கும் அமருங்கள். இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் தேவனோடு அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் நாங்கள் யோசித்தா எங்களுக்கு முக்கியமானது எது இருந்தாலும்
கர்த்தரோடு இருப்பது தான் மேன்மையானது, அதாவது உயர்ந்தது என்று விசுவாசிக்கிறவர்கள் யார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னத்தான் இருந்தாலும் கர்த்தரோடு இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையானது. ஹல்லேலூயா, ஆமென். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் நான் எப்படி நடந்தாலும், உயர்வோ தாழ்வோ, சரியா, வாழ்க்கையில் எந்த விதத்தில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது கர்த்தர் என்னோடு இருப்பது என்கிறதுனால அந்த சிந்தனை கூடாக கர்த்தரோடு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்கிறத குறித்து ஒரு சிறிய ஒரு காரணங்களை உங்களுக்கு முன்வைக்கிறோம். 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய கதை உண்டு. நாங்கள் யாரை பின்பற்றுறோமோ அந்த பின்பற்றுகிற நபருடைய செயல்கள், அந்த சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்கள் யார்? கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் கிறிஸ்து எப்படி நடக்கிறாரோ அல்லது தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து இது ஒரு சிறிய ஒரு எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறதான ஒரு கதையாக இருக்கிறது. ஆகவே அந்த சிந்தனையில் தேவன் நம்மோடு இருக்கும் போது தேவனோடு இருக்கிற மனிதனுடைய செயல் எவ்வாறு என்பதை குறித்தான் இந்த சிறிய சம்பவத்துக்கு கூட நாங்கள் பார்க்குறோம். இந்த சிறிய சம்பவம் என்னதுன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும், தாவீது பெத்லேகேமிலிருந்து அவன் கோலியாத்தை முறியடித்த பின்பதாக யோனத்தான் சவுலுடைய மகன் தாவீதோடு இணைக்கப்பட்டு சிநேகித்து ராஜ அரண்மனைக்கு, அதாவது சவுல் வாழ்கிறதான அந்த ராஜா மலைக்கு அவனை அழைத்து அங்கே அவன் இருக்கிறதான காலகட்டத்திலே சவுல் அங்கே தாவீதோடு ஒரு பொறாமை கொண்டு அவன் தாவீதை முறியடிக்கத்தக்க, தாவீதை கொண்டு போடத்தக்கதான வகை தேடிக்கொண்டு இருக்கிறதான காலகட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே. அப்போ நாங்கள் பார்க்குறோம், தேவனுடைய மனிதனாக இருக்கிற தேவன் தன்னோடு இருக்கிற மனிதனாக இருக்கிற தாவீது 14ஆம் வசனம் பாருங்க. தாவீது தன் செயல்கள் எல்லாமே புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்கிறார். இது குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ தாவீது இங்கே ராஜன் இருக்கிறதான அந்த அரண்மனையில் அவன் வாசிக்கிறான். அங்கே இருக்கும் பொழுது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டவனாக இருந்தான். அதை விட்டுவிட்டு அந்த ராஜரீகமாக இப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது அங்கே வாசம் பண்ணுறதுக்காக. அங்கே இருக்கும் பொழுது தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து தான் இருக்கும்போது அங்கே அவன் ஒரு புத்திமானாக ஞானம் உள்ளவனாக அவன் நடந்தான் என்பதாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். புத்திமானாக நடக்கிறதா இருந்தால் ஞானம் என்று சொல்லும் பொழுது வேதாங்கமத்திலே ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஞானம் தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், தேவன் அவனோடு இருக்கிறார் என்கிறதுக்காக ஒரு அறிகுறியாக அவனோடு இருக்கிறார் என்பதாக இருக்கிறதான அந்த காரியத்துக்கு ஒரு 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 பலனாக, ஒரு பக்க பலமாக நாங்கள் பார்த்தால் என்றால் அந்த மனிதனுடைய நடத்தை அவன் ஞானம் உள்ளவனாக நடப்பான் என்பதை இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு என்ன நடந்தது? சவுல் கண்டு என்ன நடந்துச்சு? சவுல் கண்டு பயந்தான். நல்லா பாருங்க, உண்மையிலே உலகத்தின் ராஜாமார்கள், அதாவது உலகத்தின் ராஜாவாக இருக்கான் சவுல், அவன் ஏன் பயப்படணும்? அவன் ஏன் கலங்கணும்? அவன் இவனை பார்த்து பயப்படத்தக்கதாக இவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்னது? இவன் அறிவிலும் தெளிவிலும் சவுலுக்கு ஒரு சவாலாக இருந்தவனாக இருந்தானா? அல்ல. யுத்த போர் சேவகனாக இவன் இருந்தானா? இல்லை. ராஜ வம்சத்தில், இப்போ ராஜா சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தில் ராஜாவாக இருக்கிறார். அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்து அவனுடைய சொந்த மகனாக, ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களுடைய சொந்தமான ஒருவனாக இருந்தானா? இல்லை, அதுவும் இல்லை. இது எதுவுமே நடக்க இல்லை. ஆனால் இவனை பார்த்து இந்த ராஜா வல்லமை உள்ளவர், கிரீடம் உள்ளவர், ஞானம் உள்ளவர்,
வீரம் உள்ளவர், நாட்டை ஆளுகை செய்கிறவர், அனுபவம் உள்ளவர் எல்லாமே இருந்து இவனை பார்த்து பயப்படத்தக்கதாக வந்தால் என்றால் மகா பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் பலவீனமாக இருக்கலாம், நாங்கள் படிப்பு அறிவில் குறைந்தவராக இருக்கலாம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமையில் வாழாமல் இருக்கலாம், செல்வந்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஐஸ்வர்யம் எங்களுடைய கையில் இல்லாமல் இருக்கலாம், பண வசதிகள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது என்னுடைய உடலில் கூட அவ்வளோ பலன் இல்லாமல் இருக்கலாம், நோயோடு இருக்கலாம், சில நேரத்தில் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் விழுந்து போகிற நேரத்தில் இருக்கலாம். ஆனாலும் என்னை உற்சாகப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, உலகத்தை படைத்து உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாத்தின் ராஜன் அவர் என்னோடு இருக்கிறதா இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஹல்லேலூயா. அதுவே எனக்கு போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ராஜா என்னோடு இருக்கிறதா இருந்தால் அதுவே என்னுடைய வாழ்க்கையில் போதும். எனக்கு சரீர ரீதியாக பலனும் ஞானமும் அறிவும் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் என்னோடு இருந்தால் அவர் என்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அவர் என்னை வழி நடத்துவார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எப்படி நான் நடத்தணும், எப்படி நான் பேசணும், என்ன நான் செய்யணும் என்கிறது குறித்து அவர் என்னை உணர்த்துவார். அவர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் பலவீனமாக இருக்கிற எங்களை வேதாகமத்தை குறித்து அறிவு தெளிவு இல்லாத எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதா இருந்தால் நாங்கள் எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாராவது பார்த்து பயப்படுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? யாராவது எங்களை பார்த்து பயப்படுறதா இருந்தால் சும்மா நாங்கள் பயமுறுத்தத்தக்கதாக வாழ்றது கிடையாது, ஆனாலும் நாங்கள் பயப்படுறது கிடையாது. நாங்கள் ஏன் பயப்படணும்? ஒருவன் பயப்படுறான், ராஜா பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? எல்லாமே இருந்து, வசதிகள் இருந்து, செல்வந்தம் இருந்து, பலன் இருந்து, வீரர்கள், சேனை, படை எல்லாமே இருந்து, இவர் ஏன் பயப்படுறாரு? இந்த மனுஷனை பார்த்து ஏன் பயப்படுறாரு? ஒரு மனிதனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாரு? காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்களை பார்த்து நாங்கள் யாரையும் பார்த்து பயப்படுறதுக்கு காரணம், நாங்கள் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. காரணம் என்ன? உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படுறதா இருந்தால் ஏதாவது குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ஆண்டவரோட அல்ல நான் இருக்கிறது. பண வசதிகளை பார்த்து, பொருளாதார ரீதியாக பார்த்து, அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து, ஏதாவது உங்களுடைய இருக்கிறதான சவாலை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு போராட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்து இருக்கிறதா இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஒரு சாட்சி இல்லை, இன்னும் ஒரு பலன் இல்லை, இன்னும் ஒரு உறுதித்தன்மை இல்லை. கர்த்தர் உலகத்தை படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை குறித்து உறுதித்தன்மை இல்லாதவர்களுடைய எந்த நேரமும் சந்தேகமும் பயங்களும் அவர்களை ஆட்டி படைக்கும். ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மனிதனோ அவனை பார்த்து ஜனங்கள் பயப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் எந்த பக்கம் இருக்கிறேன்? ஆண்டவர் பக்கம் இருக்கிறேனா அல்லது உலகம் பக்கம் இருக்கிறேனா? உலக பக்கம் இருந்தால் என்றால் பயங்களோடே சுற்றி வாழ்வோம். இன்றைக்கு எனக்கு வீட்டில் இருக்க பிரச்சனை, என்னுடைய தொழில் இருக்கிறதான பிரச்சனை, என்னுடைய உலகத்தில் இருக்கிறதான பிரச்சனை, என்னுடைய சவாலை பார்த்து, எனக்கு இருக்கிறதான நெருக்கடியை பார்த்து நாங்கள் பயந்து வாழ்கிறவங்க இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு தைரியத்தில் சொல்ல போகிறேன், கர்த்தர் என்னோடு இருந்தால் என்றால் அது மேன்மையானது. ஹல்லேலூயா. மன்னாவும் அந்த மலையும் அல்ல, அந்த மலையை படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறதா இருந்தால் அவர் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அதுதான் முதலாவது கருத்து. அங்கே அதுக்கு பிறகு பாருங்க, இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், இஸ்ரவேலும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக அவன் போக்கிலும் வரத்திலுமாக இருந்தான். அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஜனங்கள் இவனை பார்த்து அன்பு செலுத்தத்தக்கதாக அங்கு இருந்தாங்க. அதாவது ஜனங்களுடைய கருணை, கிருபை எந்த நேரமும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற மனிதர்களுக்கு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் எங்களை ஒதுக்குறாங்களே, ஐயோ எங்களை மிதிக்கிறாங்களே, ஐயோ எங்களை சேதப்படுத்துகிறாங்களே, எங்களை பிரயாசப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் யோசிப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறதா இருந்தால் தேவன் தாமே ஜனங்களுடைய கருணையும் கிருபையும் அது கூடாங்க வளரத்தக்கதான ஆசீர்வாதமும் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களையும் கூட சிநேகிக்கத்தக்கதான காரியங்கள் செய்யத்தக்கதான ஆசீர்வாதங்களை
தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோபங்களை கழித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வாழத்தக்கதான இந்த ஜனங்கள் மத்தியில் வாழத்தக்கதான கிருபை, அந்த ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதுதான் நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பாருங்கள், இப்போ இந்த ராஜாவுடைய எண்ணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பாருங்கள். சவுல் ராஜா நினைக்கிறாரு, இங்கே அவர் என்ன நினைக்கிறாரு? என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அவன் என்ன சொல்றாங்க? ஒரு தகப்பன் ராஜா தாவீதை பார்த்து ஒரு சதி, அதாவது ஒரு தந்திரமான ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் முடிக்கத்தக்கதாக அங்கே கொண்டு வராது. காரணம் என்ன? எதுக்காக காரணம்? அவன் கை அவன் மேல் இறங்காம பிலிஸ்தீனுடைய கை அவன் மேல் இறங்கி அவனை கொன்று போடும்படியாக ஒரு சதியான ஒரு திட்டத்தை அவர் போடுறாரு. இந்த திட்டத்தை போடுகிற மனிதனுடைய எண்ணங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தகப்பன் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு கடமையாக இவர் செய்கிறாரு, தன்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமையாக இவர் செய்கிறாரு, அல்லது தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய மாம்சமான சிந்தனை, இச்சையுள்ள அந்த சிந்தனை நிறைவேற்றத்தக்கதாக தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறாரு. நாங்கள் இன்றைக்கி அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். பிரியமானவர்களை, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும். என்னதென்றால், எங்களுக்கு செய்ய முடியாதது, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது உடைந்து போன பிறகு நாங்கள் வர வேண்டிய நிலைமைக்கு வர முடியாமல் போனால் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை பிடிச்சி நாங்கள் இறுக்கி வைப்போம். சில நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சவுலை குறித்து நாங்கள் யோசித்தாலும், இவன் நல்ல எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்தாலும் அவனுடைய ராஜ்யம் எப்படியாவது நினைத்து நிற்கணும். அவனுக்கு எதிரியாக வந்த யாரும், அவனுக்கு எதிரியாக இருக்கிற யாரும் இல்லாமல் போகணும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது பாதிக்கப்பட்டாலும் அது அவனுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு மாம்சத்தில் விழுந்திருக்கிறான், அல்லது அந்த அளவுக்கு இவன் பாவத்தில் விழுந்திருக்கான், அந்த அளவுக்கு தன்னுடைய இச்சைக்கு போயிருக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய ராஜ்யத்துக்கு எதிரியாக வந்தவனை எப்படியாவது நான் இல்லாமக்கணும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால உண்மையிலே இவன் இந்த தந்திரமான திட்டத்தை இடுறதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கிறானா, தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கிறானா? தனக்கு செய்ய முடியாத தன்மை தன்னுடைய பிள்ளையை பயன்படுத்தி அந்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிள்ளையுடைய கழுத்தை இருக்கிறான். சில நேரத்தில் ஒரு விதவையாக அவன் இருந்தாலும் இவனுக்கு பரவாயில்ல. காரணம் என்ன? அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் இவனுக்கு பரவாயில்ல. இவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக இவன் பயன்படுத்துகிறான். அப்படி என்றால் தன்னுடைய தரிசன, தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றத்தக்கதாக சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுடைய கருத்தை முறிப்பாங்க. எப்படியாவது அவர்களுடைய சின்னத்தை நிறைவேற்றத்தக்கதாக, அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றத்தக்கதாக. அதிகமான பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டில் அழுது மோதி இருக்கலாம். காரணம் என்ன? தன்னுடைய சிந்தனையை நிறைவேற்றத்தக்கதாக பிள்ளைகளை பயன்படுத்துகிற பெற்றோர் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானமின்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில தொடர்பு, சரியான தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிள்ளைகளை பயன்படுத்துவார்கள். இதோ இங்கே பாருங்கள், இவன் இப்படி செய்கிறான். யாருக்காக? இவன் யாருக்காக செய்கிறான்? தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக செய்கிறான். தன்னுடைய பிள்ளை நன்றாக வாழணும் என்றதான அதுக்காக செய்கிறான். ஒரு வீரன் வந்திருக்கிறான். இவன் சேனை படையில் முன்பதாக அவனை நான் நிற்க வைக்கிறேன், அவனை ஒரு தலைவனாக அவனை நான் அபிஷேகம் பண்ணுறேன். அந்த தலைவனை, அந்த போர் சேவகனின் தலைவனாகிய தாவீதை என்னுடைய மகனுக்கு திருமணம் கொடுக்கிறது, அந்த கம்பீரம், அந்த ஆர்வம், அந்த ஆடம்பரத்தோடு அவன் காரியம் செய்கிறான் அல்ல. தன்னுடைய காலத்தை நிறைவேற்றத்தக்கன ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு லீடர் இருக்கிறார். இந்த லீடர் விருப்பமில்லை, இனி ஒரு லீடராக வரப்போறவரை பார்த்து என்ன செய்வார்? இவர் என்ன செய்வார்? அவர் ஏதாவது செய்தால் இவருக்கு பிடிக்காது. அவர் காரியம் ஏதாவது செஞ்சு அவருக்கு பிடிக்காது. ஏன்?
நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி எங்கேயாவது இருக்கா? அது என்னது? அது என்னது? எப்படியாவது செய்து ஏதாவது செய்து தன்னுடைய இச்சை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக காரியங்கள் செய்து கொண்டு நாங்கள் கிரியை செய்யலாம். அந்த இடத்துல உண்மையிலே கர்த்தர் எங்களோட இருக்கிறாரா இல்லையா என்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா! மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்க, தாவீது என்ன சொல்லுகிறார்? தாவீது என்ன சொல்லுகிறார்? அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அவர் என்ன சொல்றார்? ராஜா, உங்களுக்கு மருமகனாய் இருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ராஜா, உம்முடைய குடும்பத்தில் செய்கிறதுக்கு நீர் தகுதி, அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாமே உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய குடும்பத்தில் செய்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஐயா. என்னுடைய ஜீவன் எம்மாத்திரம், என்னுடைய வம்சம், என்னுடைய தகப்பனுடைய வம்சம், பெத்லெஹேம் யூதா வம்சம், அது எம்மாத்திரம். இதெல்லாம் தகுதி எங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வர்றதுக்கு எனக்கு என்னோட தகுதி, அந்தஸ்தோ, புகழோ, பேரோ ஒன்றுமே இல்லை. எனக்கு திறமை இல்லை, எனக்கு அந்தபடி ஆற்றலும் இல்லை, நான் அந்த அளவுக்கு பெருமதி உள்ளவனும் இல்லை. ராஜா, உம்முடைய குடும்பத்தை செய்கிறதுக்கு. அது நாங்கள் மறுபக்கம் திருப்பினால் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ராஜாத்தின் ராஜாக இருக்கிறவர்களாக இருக்கிற நாங்கள் அனைவருக்கும் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கத்தக்கதாக எந்த தகுதியும், எந்த அந்தஸ்தும், எந்த ஒரு பெருமதியும் அற்றவர்களாக இருந்த எங்களை அவருடைய ராஜ்யத்தில் ராஜாவுக்கு கீழே ஊழிய காலங்களாக வேலை செய்ய கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! உலகத்தை படைச்சி ஆளுகை செய்கிற அந்த ராஜாவுக்கு முன்பதாக எங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் தகுதியற்றவனாக இருந்த, பாவத்தில் இருந்த, எந்த ஒரு அறிவும் தெளிவும், ஒளியை குறித்து எந்த ஒரு அறிவும் தெளிவும் இல்லாமலாம் இருந்த எங்களை, ஏதாவது செய்ய போனால் பயந்து செத்தவனாக இருந்த எங்களை, ஏதாவது ஒரு நன்மையான திருமணம் முடித்தாலும் திருமணத்துக்கு போனாலும் நாங்கள் நேர காலங்க பார்த்து பயந்து இருந்தவங்க, ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு பயந்து இருந்தவங்க, அப்படி நாங்கள் காரியங்கள் செய்து கொண்டு இருந்தவங்க. இது எல்லாமே எங்களை அழித்து நல்ல நேர்மையாக வாழ, ஒளியின் வாழ, பயமில்லாமல் வாழ, நாங்கள் நிமிர்ந்து வாழ எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனை கொடுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களை அழைச்சிருக்கிறார். நாங்கள் அதுக்கு தகுதியோ அல்லது எங்களுக்கு பலமோ, ஞானமோ, அறிவோ, எங்களுடைய குடும்ப வம்சத்திலேயோ இருந்தோ எந்த ஒரு பலனோ, எந்த ஒரு தகுதியோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கல. ஆனால் கர்த்தர் எங்களை நேசித்தார். ஹல்லேலூயா! அந்த நேசித்தபடியால் தான் நாங்கள் அவரிடத்தில் இப்பொழுது அவருக்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளையாக இருக்கிற, அவருக்கு நேர்மையாக வாழ்கிறவர், அவரோடு இருக்கிறவர்களாக இருக்கிற எங்களுக்கு இந்த தாவீதுடைய உள்ளம், தாவீதுடைய சிந்தனை மிக மேல். காரணம் என்ன? அது பெரிதான ஒரு சிந்தனையாக இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் என்ன அழைச்சிருக்கீங்க. தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதான அந்த வார்த்தை, அவர் என்ன வீரம் பண்ணி, தன்னுடைய திறமையை பண்ணி என்னத்தை அவர் சாதிச்சாரோ, அந்த சாதிப்பு நிமித்தமாகவோ அல்லது தன்னுடைய திறமைக்காகவோ, தன்னுடைய திறமை இருக்குது, கோலியாத்தை முறியடித்தார், ஜனங்கள் அவனை கம்பீரமாக பாடினார்கள். தாவீது இவ்வளோ காரியங்கள் செய்தாலும் ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சொன்னாலும் கூட, அப்படி ஒரு வீரத்தை அவனுக்கு கொடுத்தாலும் கூட, அந்த பதவியை கொடுத்தாலும் கூட, அவனுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் எளிமையாக இருக்கிறவர்கள், எங்களுக்கு இன்னும் அந்த தகுதி இல்லை என்கிறதான அந்த உள்ளம், ஒரு தாழ்மையான உள்ளம். இந்த உள்ளத்தை கொஞ்சம் பாருங்களேன். இப்படிப்பட்ட உள்ளவர்களைத்தான் கர்த்தர் எடுத்து கம்பீரமாக பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட உள்ளவங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தி ஆண்டவர் ராஜ்யத்தை ஆளுகை செய்யத்தக்கதாக கொண்டு வருகிறதான காரணமாக நாங்கள் பார்க்குறோம். தாவீதுக்கு இருந்தது உள்ளம். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் எல்லாமே இப்பொழுது இருக்கிறோம்.
ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு அந்த எந்த நேரமும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு கொடுக்குறதான அந்த ஆசீர்வாதமோ, அது பெறதுக்கோ, அந்த சுகத்தை பெறதுக்கோ, எங்களுக்கு மட்டும் இருக்கிறதான பிசாசுகளை ஓடி துரத்தி அது விடுதலை பெறதுக்கோ நாங்கள் தகுதி இல்லவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இப்பொழுது ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அனைவரையும் கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அந்த வகையில் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக வந்தவர்களாக இருக்கிற இந்த காலை வேளையில் தாவீதின் உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா சுவாமி. நீங்கள் ஏதாவது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தால் என்றால் நன்றி. ஏதாவது ஒரு தொழில் எனக்கு கொடுத்திருந்தால் அந்த தொழிலுக்காக நன்றி. ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு கொடுத்திருந்தால் அதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் ராஜனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அழைப்பை பெற்றவர்கள் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் பொறாமைப்படுவோம், என்ன ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக பொறாமைப்பட்டு ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய தலைமைத்துவத்தை காண்பித்து அதிகாரம் கொள்ளத்தக்கதாக உரிமைகள் எங்களுக்கு எப்பொழுதுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய உள்ளம் எங்களுக்கு தேவையா, சவுலுடைய உள்ளம் எங்களுக்கு தேவையா? எது வேணும்? தாவீதா சவுலா? சத்தமாக எனக்கு விலக மாட்டேங்குது சரியா? தாவீது சவுலா மாறிடாதீங்க. இப்போ எப்பொழுதுமே கொஞ்சம் கேளுங்க, கிட்ட இருக்க நீ தாவீதா சவுலான்னு கேளுங்க பார்ப்போம். நீ தாவீதா சவுலா? பல பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும். மெடி நாங்கள் ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த வருடம் எங்களுடைய சபையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டுமா இருந்தால் என்ன செய்யணும்? நாங்கள் யாராக மாறணும்? தாவீதா மாறணும். ஹல்லேலூயா. தாவீதா புருஷர்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்க, நான் தாவீதா மாற விரும்புகிறேன். புருஷர்கள் சொல்லுங்க பாப்போம், நான் உனக்கு அடிமையாக. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் மட்டும் சவுல், சரியா, என் வீரம், நான் ராஜா, நான் ஆளுகை செய்கிறவன், நான் தான் அப்படிங்கிறது சரி இருக்கட்டும். ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வருடம் இந்த சபையை இந்த தேசத்துக்கு ஒளியாக மாறத்தக்கதாக சவுலுங்கிறதான ராஜாவுடைய உலக தோட்டமான உலக சிந்தனை மாறி தேவனுடைய நாமத்தை ஊற்றுகிற எளிமையாக இருக்கிறதான தாவீதை போல உயர்த்தவர்களாக இந்த தேசத்துக்கு நாங்கள் கொடி பறக்கத்தக்கதாக கிரியை செய்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய எண்ணம், அதுதான் எங்களுடைய ஆசை, அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதான இந்த தேசத்துக்கு அனுப்பத்தக்கதாக தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிற அவர்களை தாவீதை போல உருவாக்குறவர்களை தேவனை எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்தை தேவனுக்கு நாமத்துக்கு கொண்டு வரதுக்காக. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற மனிதனுடைய சிந்தனையை பாருங்கள். தேவனோடு இணைந்திருக்கிற மனிதனுடைய சிந்தனையும் தேவன் இல்லாமல் இருக்கிற மனிதனுடைய சிந்தனையும், தேவன் இல்லாமல் இருக்கிற மனிதனுடைய சிந்தனை எந்த நேரமும் எப்பொழுதும் தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்றணும், தன்னுடைய தகுதியை நிறைவேற்றணும், தன்னுடைய தலைமைத்துவத்தை எப்படியாவது காத்துக்கொள்ளணும் என்கிறதான அபிப்பிராயத்தோடு அவன் கிரியம் செய்வான் ஒழிய தேவனுடைய மனிதனோ தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தோ, தனக்கு கிடைக்கிறதான உயர்வோ, தனக்கு கிடைக்கிறதான அந்த தனக்கு கிடைக்கிறதான அந்த வசதியோ செல்வந்தத்தை பார்க்கிலும் தேவன் தனக்கு எப்படி தகுதி இருக்குதா அந்த அளவுக்கு கூட தனக்கு தகுதி அற்றவன் என்று நினைத்து வாழ்கிறவனாக அவன் தேவனுடைய மனிதனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். அப்புறம் பாருங்க, கீழே 19ஆம் வசனம், சவுலின் குமாரத்தி ஆகிய மேராவை தாவீதுக்கு கொடுக்கும் காலம் வந்த பிறகு அவன் என்ன செய்தான்? அவன் மேகோலாத்தி ஆகிய ஆதாரியுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். பாருங்க, அவனுடைய திட்டமானது சொல்ற வார்த்தைக்கு கூட உண்மையுள்ளவனாக இருக்க மாட்டான். ஒன்று சொல்லுவான், இனி ஒன்று செய்வான். இலங்கையில் இருக்கிற அனைவரும் அப்படித்தாங்க. ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று செய்வாங்க. ஒன்று செய்வாங்க, ஒன்று சொல்லுவாங்க.
இங்கே வந்து நாங்கள் ஒன்று அவருக்கு சொல்லுவோம், வெளியே போனால் இன்னொன்று நாங்கள் செய்வோம். இங்கே வந்து சூனியத்தை ஆண்டவரே துரத்துவோம், என்னது தேசிக்காவை வெட்டின தேசிக்காவை உடைப்போம், அங்கே போய் தேசிக்காய் வெட்டுவோம் இல்லையா? இங்கே ஆண்டவர் நாம தான் சாத்தானை முறியடிப்போம், அந்த விரட்டின சாத்தானே வீட்டுக்கு போய் திருப்பி கூப்பிட்டு வர வைப்போம் இல்லையா? இல்லையா? இங்கே ஆண்டவருக்கு முன்னாக பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு சொல்லுவோம், வீட்டுக்கு போயிட்டு பிரைஸ் தி லார்ட் சொன்னவனை பார்த்து இன்னொன்று ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? உண்டு சொல்றது உண்டு, செயல்ல இனி உண்டு. அது என்னது? அந்த 2 மனம் வேணும் என்று ஒருத்தர் சொன்னாராம். இங்கே உண்டு அங்கே உண்டு, இங்கே இப்படி வீட்டில் இப்படி. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறது போல சபையில் இருங்க. ஆமேன் ஆமேன். வீட்டில் இருக்கிறது போல சபையில் இருங்க, சபையில் இருக்கிறது போல வீட்டில் இருங்க. அல்லேலூயா. வீட்டில் உண்டு, சபையில் இனியும் உண்டு இருக்கக்கூடாது. ஒன்று நாங்கள் சொல்லிட்டு இன்னொன்று நாங்கள் செய்கிறோம். ஏன் ஏன் இது? ஏன்? மூல அடிப்படையான விஷயம் என்ன? ஏன் 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 இது நடக்குது? கர்த்தர் சவுலை மறுதளித்துட்டார். கர்த்தர் அவனோட இல்லை. அதனால அவனுடைய மனசு உணர்த்தப்பட மாட்டேங்குது, அவனுடைய மனசு பேசப்பட மாட்டேங்குது, அவனுடைய திட்டங்கள் சரியில்லைன்னு அவனுக்கு சொல்லப்பட மாட்டேங்குது, அவனுடைய பயணம் சரியில்லைன்னு சொல்லப்பட மாட்டேங்குது. நீ தப்பான பயணத்தில் போகிற, தப்பான நோக்கத்தில் போகிற, தப்பான உள்ளத்தில் போகிற, தப்பான சிந்தனையில் போகிற, தப்பான செயலில் போகிற, தப்பான திட்டங்கள் ஒன்று வாழ்க்கை தொடர்ந்து தொடர்ந்து இருக்குது. இதை யாரும் உணர்த்த மாட்டேங்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவனோட பேச மாட்டேங்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளம் அவனுக்கு இல்லை. கம்பீரமாக இருக்கான், ராஜாவாக கம்பீரமாக கிரீடத்தை போட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நடக்கிறான். ஆனால் அவனுடைய செயலில் பாருங்க அப்படி இல்லை, உணர்த்தப்பட மாட்டேங்குது. ஏன்? கர்த்தர் இல்லை. அந்தஸ்தும் புகழும் பெயரும் நாமத்தை காக்க பார்க்கிறான். அந்த நாமத்தை கொடுத்த, அந்தஸ்தை கொடுத்த, தகுதியை கொடுத்த, உயர்த்து அந்த உயர்வை கொடுத்த அந்த தேவனை புறக்கணித்து, எப்படி வரும் ஐயா இந்த அந்தஸ்து, எப்படி வரும் ஐயா இந்த தகுதி? அதை கொடுத்தவரை புறக்கணித்து அவனுடைய செயலை எப்படி அவன் தான் நினைத்து நிற்பான்? எப்படித்தான் அவனுடைய லீடர்ஷிப்பை கொண்டு போவான்? எப்படித்தான் அவனுடைய ராஜ ரீதியாக அவன் போவான்? இல்லை, போக முடியாது. கர்த்தர் இல்லை. கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு பேசப்படும். யோசிக்க கூடாது, நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன். அப்படியா பிரசங்கம் பண்ணுறேன்னா? நல்லா பிரசங்கம் நானே சொல்கிறேன் சரியா? ஓ, பிரசங்கம் பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு, இவங்க ஹோம் ஸ்கூல் லீடராக இருக்காங்க, இவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கிறாங்க, இவங்க நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. கர்த்தர் இவரோடு இருக்கிறார். இல்லை, நம்பிடாதீங்க. எல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி நம்பிடாதீங்க. சவுலும் தான் ராஜாவை தான் இருக்கிறான், இன்னும் அரசனாக தான் இருக்கிறான். எல்லாம் கனம் கொடுக்குறாங்க, எல்லாம் மதிப்பு கொடுக்குறாங்க, அவனே பேர் உயர்த்தி பேசுறாங்க, அவன் பக்கமும் இருக்கிறாங்க ஜனங்கள். இல்லைன்ட்டு இல்லை, அவன் சொல்றதை செய்யறதுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இல்லை. ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு தகுதி இல்லை, அந்தஸ்து இல்லை, புகழ் இல்லை, பெயர் இல்லை, படிப்பு அறிவு இல்லை, பண வசதிகள் இல்லை. ஆனால் உலகத்தை படைத்த ஆண்டவர் இருந்தால் எனக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவே போதும் வாழ்க்கையில். அந்த ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார், தாவீது நீ தகுதி அற்றவன், நீ இன்னும் அதுக்கு உனக்கு இன்னும் அந்த குவாலிட்டி, அதாவது அந்த இடத்துக்கு உனக்கு இல்லை அப்படின்னு உணர்த்தப்படுது. அப்போ தான் நாங்கள் தாழ்த்தப்படுவோம். ஆண்டவரே உனக்கு நன்றி ஐயா, நீங்கள் ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை எனக்கு சபையில் கொடுத்தா அது உங்கள் நன்றி ஆண்டவரே, நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை துதிக்கலாம். ஏன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் சொல்வது எதுவோ அதுபடி எங்களுடைய செயலருக்கும் அதுபடி நாங்கள் நடப்போம். அதுதான் இங்கே நடக்காமலதாகவே ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாங்க. இந்த காலை வேளையில் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கிறோம், நீர் என்னோட இருப்பதே மேன்மையானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பார்க்கிறோம், கர்த்தரோடு இருப்பது எனக்கு மிக பெரிதானது ஆண்டவரே. சுவாமி, நீர் உம்முடைய அன்பின் கரங்களுக்கு என்னை தாழ்த்துகிறேன்.
என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமாக எளிமையிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நாங்கள் துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்களுடைய மனதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக வருகிறேன் அப்பா சுவாமி. என்னுடைய செயல், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய காரியங்கள் சுவாமிக்கு உமக்கு முன்பதாக நான் என்னை தருகிறேன். எல்லாவற்றுக்கும் பார்க்கிறோம் நீர் என்னோடு இருப்பது மேன்மை என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். மேகமாய் இறங்கும் பிரசன்னமே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி எங்களை நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமியின் வாழ்க்கையில கர்த்தாவே நீர் எனக்கு போதுமானவரே சுவாமி, நீர் எனக்கு போதுமானவரே அப்பா சுவாமி. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா சுவாமி. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பார்க்கிறோம் நீர் என்னோடு இருக்கிறது போதுமானவரே என்று முழு மனதோடு தேவனுக்கு எங்களை அர்ப்பணிப்போமாங்க. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வேளையில உடைய அன்பின் கரங்களுக்கு சுவாமி எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சவுலுடைய தாவீதுடைய உள்ளங்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறதே மேன்மை என்பதை உணர்ந்த தாவீதனுடைய உள்ளத்தை எங்களுக்கு தருவீராங்க ஆண்டவரே சுவாமி. அந்த அப்படி நாங்கள் புத்தி உள்ளவனாக செயல்படத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு தரும்பாறு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரை, இந்த காலை வேளையில் சபையில் யாவரும் அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எதை இழந்தோமோ சுவாமி, எதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து விட்டு நாங்கள் இன்னைக்கு மன கவலையில் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் தருகிற, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிற, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை படைத்து உருவாக்குற தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராங்க ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, உடைய கிருபை இப்பொழுது எங்களுடைய மேலாங்க இறங்கி இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.